பாஜகவோட கூட்டணி வைத்து அதிமுக தொடர்ந்து தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2019, 2021, 21 நாங்கள் வந்து 80 சீட்டு வரலையா 70 சீட்டு வரலையான்னு சொன்னாலும் ஆட்சி இறந்தீங்களா இல்லையா? அன்றைக்கி பாஜகவோட கூட்டணி இல்லாமல் இருந்தால் ஆட்சியை கைப்பற்றிருப்பாங்க. அவ்வளோ சிக்கலுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ 80 சீட் கொடுத்தாங்க மக்கள். ஆனால் பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. 2019 தோல்வி, 2024 தனிச்சு நின்றுமே நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்காமல் போனதுனால மக்கள் உங்களை புறந்தண்டாங்க. அப்போ இப்போ இந்த தேர்தலையும் திருப்பி வந்து நீங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டு தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிறீங்க. அப்போ ஏன் கூட்டணியை விட்டு விலகுனீங்கன்னு மக்கள் சொல்லலை, ஏன் கூட்டணியில் வச்சிங்கன்றது மக்கள்கிட்ட சொல்ல. அப்போ இது ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு கட்சியாக இல்லை, ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சியாக, தனித்தன்மையான கட்சியாக இல்லை, ஒரு வலிமைமிக்க தலைவர் இல்லை அப்படிங்கிறது அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள். எம்ஜிஆரையும் கலைஞர் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் வந்து இதை வந்து அங்கே இருந்துக்கிட்டு சகிக்க முடியல. எத்தனை நாளைக்கு தான் தொடர் தோல்வி சந்திக்க முடியும்? அந்த கட்சி தன்னுடைய கொள்கையே தடம் மாறி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறதான் நிலைமை. அதுக்கு இன்றைக்கி முதல் கட்டமாக முதல் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி பதவியை ராஜினாமா செய்து விட்டு இன்றைக்கி திமுகவில் சேர்ந்திருக்கார் மனோஜ் பாண்டியன். இன்னும் சிலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மிக விரைவில் வருவாங்க.